அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார். ஆனைபரிதேரின் மேல் அழகர் வந்தார். கச்சிதனில் கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார். கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார். முத்திமழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார். மூலமென ஓலமிட வல்லார் வந்தார். உத்திரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார். உம்பர்தொழும் கழலுடையார் வந்தார் தாமே. 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை காஞ்சி ஸ்ரீ அத்திவரதர் அனந்த சரசு திருக்குளத்திலிருந்து வெளிப்படுவார். அவர் 48 நாட்கள் மக்கள் தரிசனத்திற்காக வசந்த மண்டபத்தில் வைக்கப்படுவார். அதன்படி 1979 ஆண்டிற்கு பிறகு இந்த வருடம் ஜூன் 28ஆம் நாள் அத்திவரதர் குளத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்டார். அவரை வரவேற்க காஞ்சி மாநகரும் கோவிலும் அலங்கரிக்கப்பட்டன. அவர் சுத்திகரிக்கப்பட்டு தைலக்காப்பில் வைக்கப்பட்டார். பின்பு ஜூலை 1ஆம் தேதி முதல் பக்தர்கள் தரிசனத்திற்காக வசந்த மண்டபத்தில் எழுந்தருளினார். 31 நாட்கள் சைன திருக்கோலத்திலும் 17 நாட்கள் நின்ற திருமேனியிலும் லட்சோப லட்சம் மக்கள் கண்டுகளிக்க அருள்பாலித்தார் அத்திவரதர். கண்டோர் சொக்க விண்ணோர் மயக்க பல்வேறு அலங்காரத்தில் அதி அற்புதமாய் காட்சியளித்தார் எம்பெருமான். தேவராஜன் தேவாதிராஜன் பேரருளாளன் நம் வரதராஜன் சங்கு சக்கர கதா ஹஸ்தனாய் எழுந்தருளி கேட்டவருக்கு கேட்டவரம் அளித்தார். அத்திவரதரை தரிசனம் செய்ய பக்தர்கள் பல்வேறு மாநிலத்திலிருந்து ஏன் வெளிநாட்டிலிருந்தும் சாராசாரையா வந்தாங்க. கூட்ட நெரிசல்ல 4 பேர் உயிரிழந்த துயர சம்பவத்தையும் கண்டது காஞ்சி மாநகர். பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட கலெக்டரும் அறநிலையத்துறையும் ஏன் முன்கூட்டியே சரியா பிளான் பண்ணல அப்படின்னு பக்தர்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல 500 போலீஸ்காரர்கள் ஜூலை 1ஆம் தேதி பணியமர்த்தப்பட்டாங்க. நிலைமை மெதுவாக கட்டுக்கடங்காமல் போகிறத உணர்ந்த நிர்வாகத்தினர் அவர்கள் எண்ணிக்கையை மெதுவாக கூட்டினாங்க. அது 2000 ஆச்சு, 8000 ஆச்சு. இறுதி வாரத்தில் 12000 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்க. இருந்தும் பக்தர்கள் கூட்டம் நாளொன்றுக்கு 4 லட்சத்தையும் தாண்டினதுனால அது எதுவுமே பயனளிக்கவில்லை. மேலும் தரிசன நேரத்தை நீட்டிச்சாங்க. தற்காலிக குடில்கள் அமைச்சாங்க பக்தர்கள் தங்குவதற்கு. அப்புறம் பேரிகேட்ஸை போட்டு தரிசனத்துக்கு வழி அமைத்தல், இப்படி பல ஏற்பாடுகளை செஞ்சாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் வசதிக்கு வீல் சேர் உண்டுன்னு சொன்னாங்க. ஆனால் அது ரொம்ப கம்மியாகவே காணப்பட்டது. இருக்கிறதும் சிலதெல்லாம் உடைஞ்சு போய் சரிவர இல்லை அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. இந்த அத்திகிரி வைபவத்தில் பக்தர்கள் சந்தித்த மிகப்பெரிய கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க காலணிகளை விட்டுட்டு திருப்பி போட முடியாத ஒரு சூழ்நிலை தான். என்னென்னா, கிழக்கு கோபுர வாசலில் நிறைய ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தொடங்கத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இங்கே உங்கள் செப்பலை விட்டுட்டு போகலாம், டோக்கன்கள் கொடுப்பாங்க. நீங்கள் அப்படியே போய் பெருமாளை தரிசனம் பண்ணி மேற்கு கோபுர வாசலில் வெளில வந்தீங்கன்னா அந்த டோக்கனை காமிச்சு உங்கள் செப்பல்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. இந்த ஏற்பாடு 2 நாள் தாங்க தாங்கிச்சு. கூட்டம் அதிகரிக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காலணிகள் அங்கேயே இருந்துச்சு. பக்தர்களும் பெருமாளை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வெளில வந்தால் அங்கேருந்து இவ்வளோ தூரம் பின்னாடி வெளியே வரணுமா அப்படின்னு யோசிச்சாங்க. 2வது செப்பல் தானே போனால் போகட்டும், பெருமாளை கண்குளிர தரிசனம் பண்ணோம். 6 மணி நேரம் 8 மணி நேரம் வெயிட் பண்ணாலும் அவருடைய அருள் கிட்டியதுன்ற அந்த சந்தோஷத்திலே அப்படியே வெளியே வந்து நேரம் போயிட்டாங்க. இதனால் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் காஞ்சி மாநகரத்தில் 3 டன் 4 டன் செப்பல்கள் அங்கேயே விடப்பட்டு அதை ஒரு லாரியில் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் கொட்டிட்டு வந்தாங்க முனிசிபாலிட்டி அஃபீஷியல்ஸ். சயன திருக்கோலத்தில் அத்திகிரி வரதற்கு பல வண்ண பட்டாடைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிறம் உடுத்தப்பட்டது. இன்னைக்கு பெருமாள் எந்த கலர் உடை உடுத்திருப்பார் அப்படின்னு பார்க்கறதுல பக்தர்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. மல்லி முல்லை சம்பங்கி மாலைகளும் சூட்டப்பட்டு அத்திவரதர் அழகே உருவான வரதராய் காட்சியளித்தார். பாதாம் ஏலக்காய் திராட்சை மாலைகளும் அவ்வப்போது சாற்றப்பட்டது. அழகிய வேலைப்பாடு கொண்ட 2 அடுக்கு கிரீடம் சைன திருக்கோலத்திலிருந்த அத்திவரதருக்கு அணிவிக்கப்பட்டது. கோவிந்தா நாராயணா என்ற கோஷங்கள் விண்ணை பிளக்க பக்தர்கள் தன்னிலை மறந்து அத்திவரதருடன் ஒன்றர கலந்தனர். ஆகஸ்ட் 1 அத்திவரதரின் நின்ற திருக்கோல வைபவம் தொடங்கியது. பக்தர்கள் கூட்டமாக காஞ்சி நகர் நோக்கி வந்தனர். மாலே மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று அவரின் திருப்பாதங்களை கண்டு வியந்து மகிழ்ச்சியோடு திரும்பினர். நின்ற திருக்கோலத்தில் தேவாதி ராஜனுக்கு பட்டுநூல் மாலை, ராஜகிரீடம், பட்டாடைகள், பழங்கள் மற்றும் பூக்களாலான மாலைகளும் சாற்றப்பட்டு பெருமாளின் கைகளிலே 4 மற்றும் 8 கிளிகளும் வைக்கப்பட்டிருந்தது. மக்கள் கூட்டமாக வந்து பெருமாளின் அழகை கண்டு களித்தனர். நகரெங்கும் அத்திவரதர் நாமம், கடைகள் தோறும் பெருமாளின் படங்கள், ஊரெங்கும் அத்திவரதர் மறுபடி குளத்திற்குள் எழுந்தருள வேண்டுமா என்ற பேச்சுக்கள். உள்ளூர் மக்கள் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டத்தில் தம்முடைய தினசரி வேலைகளை கவனிக்க முடியாமல் போனாலும் நம்பெருமாள் அழகை அனைவரும் காண வேண்டும், அனைவரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்ற விருந்தோம்பலோடு அனைவரையும் அழைத்த பாங்கு மெய்சிலிர்ப்பு. அத்திகிரி வைபவத்தின் இறுதி நிகழ்வாக எம்பெருமான் அத்திவரதர் அனந்தசரசு குளத்திற்குள் எழுந்தருளிவிட்டார். அனைவருக்கும் தொடர்ந்து அங்கிருந்து கருணையோடு அருள்பாலித்து வருவார் எம்பெருமான். 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் பிரம்மாண்ட வைபவம் இது.
இந்த புண்ணிய காரியத்தில் டாக் மீடியா ஒரு கருவியாய் செயல்பட்டு தினமும் பெருமாளின் தரிசன வீடியோக்களை உங்கள் இல்லத்திற்கே எடுத்து வந்தோம். இந்த அத்திகிரி வைபவத்தோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் தாங்க. அவங்க நீண்ட நெடிய கியூல பொறுமையா நின்று சாமி தரிசனம் பண்ணாங்க. முதல் கொஞ்ச நாள் 1 லட்சம் 2 லட்சம் இருந்தது. கடைசி சில நாட்களில் 4-6 லட்சம் ஆன போது பஸ் வசதிகளே இல்லாமல் மினி பஸ்ஸும் ஊருக்குள்ள வரல. வெளியூர்லேருந்து வந்த பஸ்ஸுகளையும் தூரத்தில் நிறுத்திட்டாங்க. அந்த 6-7 கிலோமீட்டர் நிதானமாக கடந்து வந்ததோட மட்டும் இல்லாமல் தர்ம தரிசன கியூவில் 10 மணி நேரம் 12 மணி நேரம் சரியான சாப்பாடு வசதியோ இல்லை குடிநீர் வசதியோ இல்லாமல் இருந்தாலும் பெருமாளை கண்குளிர காண வேண்டும், அவரை தரிசனம் செய்ய வேண்டும் என்று தீர்மானமாக வந்தாங்க. பொறுமையாக நின்று சுவாமியை தரிசனம் பண்ணது ஒரு பெரிய விஷயம். இது அத்திவரதரின் வசீகரம்னு சொல்றது தவிர வேற ஒன்றும் இல்லைங்க. இன்று மாலை அத்திவரதருக்கு நிறைவாரத்தி காண்பிக்கப்பட்டு உற்சவர் வரதராஜ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் எதிர் சேவை சாதிக்க அனந்தசரஸை நோக்கி பயணிக்க தயாரானார் அத்திவரதர். இதோ இன்று அனந்தசரஸில் எழுந்தருளுகிறார் எம்பெருமான். இந்த வைபவத்தில் நாங்கள் ஒரு பகுதியாக இருந்து உங்களுக்கு வீடியோ அளித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களிடமிருந்து விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. அனைவருக்கும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் டாக் மீடியா. ஓம் நமோ நாராயணா.